வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா காளான் தொக்கு. இது சாதம், பூரி, சப்பாத்தி, சைடிஷ்ஷாக நம்ம பிரியாணிக்கு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செய்முறையில் செய்யும் பொழுது நம்ம சிக்கன்னே தோற்று போடுற அளவுக்கு இது சுவை கொடுக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வகை காளான் இருக்குது. நான் பட்டன் காளானில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதுதான் சிக்கனை போலவே சுவை கொடுக்கும். காளானில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை சாப்பிட்லாம். கேன்சரை வர விடாமல் தடுக்கும்னு சொல்லுவாங்க. காளானை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலாக்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் சிறிதளவு, சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி, அதன் பிறகு தக்காளி பழம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிப்புக்கு கடல் பாசி, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். காளானை பொடியாக கட் பண்ணி அதையும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்க, சோம்பை அரைச்சிக்க போகிறேன். முதல்ல அதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைக்கணும். பெரிய வெங்காயம் அரைக்க வேண்டாம், அது தாளிப்புக்கு கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம் போடும்போது அது நல்ல ஒரு கிரேவியை கொடுக்கும் நமக்கு. அதனால் நம்ம சின்ன வெங்காயமும் அதோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இது நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். அதில் பிரிஞ்சி இலை, கடல் பாசி, பட்டை, 2 ஏலக்காய் எல்லாமே சேர்த்து வதக்கலாம். இதுக்கு கடுகெல்லாம் சேர்த்தக்கூடாது. இப்போ நான் வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன். அதுவும் ஒரு பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் பொன்னிறமாக மாறும்பொழுது தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நான் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் தான் இதில் சேர்த்த போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நான் அரைச்சாச்சு. கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கணும். எல்லாம் ப்ரௌனிஷ் கலராக வரும் வரைக்கும் நம்ம வதக்கணும். கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது வதக்கிறதுல தான் ஒரு டேஸ்ட்டே இருக்கும். இஞ்சி, பூண்டு விழுதையும் அதை சேர்த்திட்டோம். நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. அதன் பிறகு நம்ம உப்பு சேர்த்திடலாம். அடி பிடிக்காமையும் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும்போது இந்த உப்பு சேர்த்துனா கொஞ்சம் அடி பிடிக்காமையும் இருக்கும். அதனால தான் இப்போவே நாம் அதை சேர்த்துறோம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச காளானை இதில் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது தண்ணி விடும். எப்போவும் காளான் நம்ம ஒரு குக்கிங் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணி வரும். இருந்தாலும் நம்ம அதை நல்ல ஒரு அதில் இருக்கிற தண்ணி வதங்குற மாதிரி நம்ம வதக்கணும். ஏற்கனவே உப்பு எல்லாமே போட்டிருக்கிறோம். இதோட உப்பு சேர்ந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். தக்காளி பழமும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்போ தான் இந்த காளானுக்கு நல்லா மசால் இறங்கும். அதனால் நம்ம இந்த மசாலோடு அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்பி நான் பார்க்கும்பொழுது நல்லா வதங்கி இருந்தது. தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கி இருந்தது. காளானும் ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு நல்லா வெந்தும் இருந்தது. சீக்கிரமாக இந்த காளான் வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையானது மஞ்சள், மிளகாத்தூள், மல்லித்தூள்
உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லி, சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்ட பிறகு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நல்லா பாயில் அளவுக்கு வெந்து இருந்தாலும் இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவியும் கிடைக்கும். இப்போ நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்களாவே போதும். இப்போ நான் அதை மூடி வச்சுட்டு வேகட்டோன்னு விட்டுடுறேன். பாருங்கள், அருமையாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தொக்கு இருந்தாவே போதுங்க. எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஏற்கனவே உப்பு போட்டிருந்தோம், ஆனாலும் குறைவாக இருந்ததுனால திரும்பியும் நான் சேர்த்துட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்திட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. அருமையான காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கூட இது சாப்பிடும்போது சிக்கன் தான் நினச்சி ஏமாந்து சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சாதத்துக்கு கொஞ்சம் தொக்கு சேர்த்துனாவே போதும். தேங்க்யூ ஃபார்